வீடு சேலை கூட காசு இல்லையா, என்ன பண்றது? அண்ணா இங்க கஜேந்திர வீடு எங்கண்ணா இருக்குது? கஜேந்திர வீடா? ஒரு 100 ரூபாய் கூட. என்னடா 100 ரூபாய் கேட்கறாரு? ஒரு நிமிஷம் என்ன கேட்டா? 100 ரூபாய். ஒண்ணு பக்கத்துல 2 சைபர், 100 rupees. 100 ரூபாயா? ஏய் அட்ரஸ் கேட்குற 100 ரூபாய் கேட்குறா? 100 ரூபான்னு உனக்கு சாதாரணமா போச்சா? 100 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன், அதுக்கே 8 மணி நேரம் உழைக்கிறேன். 100 ரூபாய்க்கு எத்தனை மணி நேரம் உழைக்கணும் நீயே நினைச்சு பாத்துக்க. 100 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் உழைக்கணுமா? என்ன ஒரு 2.5 மணி நேரம் உழைக்கணுமா? நான் 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் செலவு பண்றேன். அந்த 100 ரூபாயை நீ அசால்ட்டா கேட்கற. அப்படியே நான் சம்பாதிச்ச 100 ரூபாயை உனக்கு கொடுக்கணும்னா நீ யார் எனக்கு? சித்தப்பனா, பெரியப்பனா, சொந்தமா, பந்தமா, இல்ல பங்காளியா சொல்லு. என்னையா அட்ரஸ் சொல்றதுக்கு 100 ரூபாய் கேட்டா என்ன இது? தவிர்த்துல கேட்டா நான் இப்படி கத்துறானே. ஏன்பா ஒரு 100 ரூபாய் தரமா கேட்டேன், ஏன்பா இந்த பையன் இப்படி கத்துறான்? எது திரும்ப 100 ரூபாய் கேப்பியா? அடிமை உன்னை தொலைச்சு என்ன நினைச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இப்ப நானா உனக்கு 100 ரூபாய் 100 rupees 100. சரிண்ணே, உனக்கு இப்ப 100 ரூபா தரேன். ஆனா இந்த வண்டியை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்குறியானே சொல்லு. ஏய் 100 ரூபா யாரா இருந்தாலும் தருத? நீ தான் கொடுக்குற மச்சி. வண்டி கிளீன் பண்ணிட்டோம், சும்மா நீ தரதாவல. எது வா வண்டி கிளீன் பண்றதுக்கு நான் 100 ரூபா தரணுமா? டேய் மரியாதை கட்டு போற. ஆமா நான் நடந்து போய் அந்த ஆளு வீட்டை கண்டுபிடிச்சிருந்தா. வாடா வண்டியா. டேய் மச்சி வண்டி வேற ஆளுக்கா இருக்குடா. ஒரு 100 ரூபா தானே துரத்த கொடுத்து தொலைச்சிருவோம். அட்ரஸ் தெரிஞ்சிரும்டா. டேய் சும்மா உனக்கு எதுவும் தெரியாது. அட்ரஸ் கேட்கறதுக்கு 100 ரூபாயா? வேணாம் வா, நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் வா. நான் இந்த ஏரியா லோக்கல் லவுடி, என்ன மீறி நீ யாருக்கிட்ட அட்ரஸ் கேட்க முடியாது. என்னடா இது லவுடிங்கிறான்? அப்ப அது லவுடி இல்ல, லவுடி. இந்த ஏரியா பெரிய தாதா போலடா அந்த ஆளு. ஆமா நான் பெரிய தாதா. தாதாவா? என்ன விழுந்துட்டா? இவனாடா பெரிய தாதா? ஊதுனத்துக்கே ஒரே தாண்டி விழுறான். டேய் மகனே என்ன ஊதிட்டானுங்கடா. நைனா இது என்ன இது? பெரிய பேர்ல ஓடி வர மாதிரி இருக்குது. என்ன? ஐயோ இவன் பையன் நினைக்கிறேன்டா. ஐயோ நைனா நான் போயிட்டா. என்ன சாச்சிட்டானுங்கடா, ஊதி சாச்சிட்டானுங்கடா. என்னப்பா அப்படி பாக்குற? உங்க அப்பா கிட்ட அட்ரஸ் கேட்டம்பா. அட்ரஸ் கேட்டதுக்கு 100 ரூபா காசு கேட்கறான். அதான் சும்மா உப்புன்னு ஊதுனதுக்கு அவ்வளவு தூரம் போய் தள்ளி விழுகுறான். அந்த ஆள் பேர் கேட்டாலே ஊருங்க எடுங்க. அவர் இப்படி ஊதி வச்சிருக்கீங்க, நான் நினைச்சுக்கிறீங்க? நான் நினைச்சுக்கிறது அந்த ஹீரோயின். ஆமா நீ என்ன நினைச்சுக்கிற? அந்த அயன் படம் வரும்போது நயன்தாரா, இப்ப அப்புறம் அப்படியே புது வேறங்க புதுசு காமெடியா? எங்க அப்பா எதுவுமே பண்ணி வச்சிருக்கீங்க. ஒழுங்கா காசு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. இது 500 ரூபாயா? டேய் என் ஒரு நாள் சம்பளமே 500 ரூபா தான்டா. அதுக்கே 8 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன்டா. உன் அப்பனாச்சும் பரவாயில்ல 100 ரூபாய் கேட்டான். நீ என்னடா மொத்தமா கேக்குற? விடாத மகனே விடாத. அப்பனை இந்த நிலைமைக்கு ஆளாகணும்னு சும்மாவே விடாத. டேய் வாயை மூடிட்டு எல்லாமே ஒன்னாலதான். அட்ரஸ் கேட்டு தப்பாயா? என்னமோ அப்பனும் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓய் இப்ப காசு தரப்போறியா இல்ல எங்க கேங்க கூப்பிட்டா? கேங்கா? என்னடா கேங்குன்னு சொல்றாங்க, பயமாக்குது எனக்கு தான்டா. என்னப்பா பண்ற? விசில் அடிக்கிறேன். அதான் வரலையே, இதோ நான் அடிக்கிறேன் பாரு. டேய் நான் விசில் அடிச்சு ஆளுங்களை கூப்பிட்டா? டேய் விசில் அடிச்சு ஆளு வரவங்க எனக்கு என்னடா தெரியும்? நம்ம ஊர்ல வந்து நம்ம கிட்ட வேலை கட்டுறாங்க பாயுங்க. எங்க வழி கேட்டது ஒரு குத்தமாங்க, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? ஏய் 1 2 3 4 எங்க அப்பனோட 5 மொத்தமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ. என்னது 1000 ரூபாயா? அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் 2 நாள் போக கொடுப்பா. நிறுத்துங்க சாமி. இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் தான் ஆகணும். ஆமா நமக்கு அந்த கஜேந்திரன் எவ்வளவு தரணும்? 5000 ரூபாய் தரணும். கொடுத்தானா? இல்ல கிட்டத்தட்ட நம்ம 3 மாசமா வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் அவன் கொடுக்கலடா. கொடுக்கல. இப்ப என்னடா பண்ணலாங்கற? இவங்க அந்த 5000 வாங்கி கொடுத்துட்டாக்கா இவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி சொல்லு. தெரிஞ்சு போச்சு. அந்த கஜேந்திரன் உங்களுக்கு 5000 ரூபாய் தரணும். அதை நாங்க வாங்கி கொடுத்தாக்கா எங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் தருவீங்க, அதானே? அதேதான். இந்தா புடி 3000 ரூபாய். 3000 ரூபாய்? 3000 ரூபாய் எதுக்கு? கேஷ் குத்தாச்சுல, இதோட கஜேந்திர கட்டிய முடிஞ்சிச்சு, எங்க கட்டிய முடிஞ்சிச்சு. என்னப்பா அது 3000 தர 2000 ரூபாய் புடிச்சிட்டு நாங்க மேல இடத்துல போய் என்னப்பா சொல்றது? துபர் கஜேந்திர செத்துட்டான். அவங்ககிட்ட நீ திரும்பி காசு வாங்க முடியாது, புரிஞ்சுக்கோ. செத்துட்டானா? என்னடா பண்ணலாம்? சரி ஒன்று பண்ணுவோம். அவன் பேசாம செத்துட்டான்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் இருக்குல்ல, இந்த அப்படி உனக்கு ஒரு 1500, எனக்கு ஒரு 1500, இது நம்ம ஆட்டையை போட்டுருவோம். சரி போயிட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ்ப்பா, உன் காசு கொடுத்து எங்களை காப்பாத்திட்ட. வரட்டா? ரொம்ப நன்றி தம்பி. சரி வண்டி போலாம்.
அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன், செத்து போன கஜேந்திரனுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. என்னடா புள்ள இத? யோ கொம்முன் வாய முன்னேறியா. தம்பி போயிட்டு வரட்டுமா? பாய் பாய், டாடா, see you. வாயா அத போயிட்டாங்களே, எட்டி எட்டி பாத்துங்க எடுக்கிறா. தேங்க்ஸ்ப்பா, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மரகத்து இருக்கட்டும், எங்களுக்கு பண்ண வேண்டியது பண்ண. கவனிச்சிடுறேன். இந்தா 100 ரூபாய் இருக்குது, எத்தனை போய் ரசனா பாயிட்டு வாங்கி சாப்பிடு. வாய் ஒஞ்சு போடும். உனக்கு 2000 ரூபாய் கம்மி பண்ணி பேசி விட்டுக்கிறோம், 100 ரூபாய் கொடுத்து ரசனா வாங்கி சாப்பிடுன்ற. ஏன் தம்பி ஏதோ ஹெல்ப் பண்ணியன்னு பார்த்தாக்கா 100 ரூபாய்க்கு மேல கேக்குற? ஓஹோ, இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணியா? எனக்கு தான் ஹெல்ப் பண்ணு நினைச்சினடா. ஏய் வாய முடியா, ஒழுங்கா 2000 ரூபாய் கொடு. என்னது 2000மா? புறா நெக்லா பேசிக்கிறான். எனக்குடா, எனக்குடா. ஏய் பின்னால வந்து அவ்வளவுதான். அட பாவீங்களா, 2000 ரூபாய் மிச்சமா வந்துட்டு இவனுங்களை ரெடி பண்ணாக்கா அந்த 2000 பிடிங்கினானுங்க, மிச்சமா ஒரு 100 ரூபாய் பிடிங்கினானுங்களா? ஆளை காணோம். பிரதர், யோ கஜேந்திரா, இப்பதான் செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க, என்ன உயிரோட நிக்கிறா? அது நான் செத்து பொழைச்சிட்டேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. யோ என்ன கொடுத்தாங்க? 5000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுக்கலையா? சரி இப்போ ஒரு 10000 ரூபாய் கொடுங்க, அந்த 2000 புடிச்சு மீதி ஒரு 8000 ரூபாய் கொடுங்க. இது நல்லா இருக்குது. சரி சரி சரி, கொடு கொடு கொடு. ஆ 8000 ரூபாய் இருக்குது. இந்தாங்க 500 ரூபாய் டிப்ஸா வச்சுங்க, பெட்ரோல் போடுங்க. ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு ஆளு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, சரி பாத்து போங்க. பார்த்தீங்களா? நான் முதல்ல வரேன்ப்பா, நீங்க பாத்து போங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்ன மனுஷன். நல்ல மனுஷயா. ஆமா, இப்ப நம்ம ஒரு 8000 ரூபாய் கொடுத்தோம்ல, இது எப்ப நம்ம வாங்குறது? ஏ அதெல்லாம் பாத்துக்கலாம்பா. நல்ல மனுஷன் காசை கையில வாங்கிட்டு 500 ரூபாய் நமக்கு வச்சு கொடுத்துருக்காரு. எடு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் போ. சொல்லிக்கலாம் அதெல்லாம். பிரியாணி வேண்டாம். சரி சாப்பிடலாம் போ. போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பணமட்டை குழுமத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம பிரபல யூடியூபர் இதய முரளி அவர்களும் யோகா ஆஃபீஷியல்லேருந்து நம்ம நண்பர்களும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு சில வார்த்தைகள் பணமட்டை நண்பர்கள்கிட்ட பேச போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுடைய வீடியோ வந்து இவங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எதுவுமே நான் ஆரம்பிக்கல. இவங்க வீடியோஸை பார்த்துட்டு தான் சரி நாமளும் வீடியோ பண்ணணும், இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக வந்து பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் விழிப்புணர்வாக நாமளும் பண்ணணும், அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணமட்டை சேனலை பார்த்து தான் நான் வந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தம்பிங்களையும் அண்ணனுங்களையும் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே, உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. நன்றிண்ணே. நன்றி நன்றி. நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். நம்ம அண்ணன் கூட ஆல்ரெடி பேசியிருக்கோம், பழகிருக்கோம், நிறைய ஃபங்க்ஷனில் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நடிக்கிறதுக்கு அண்ணங்க கூட ஒரு சான்ஸ் கிடச்சிது. நம்ம ராதா டீமில் அண்ணன் கூட எல்லாருக்கும் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பணமட்டை சேனல் நடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள். இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்திருக்குங்க. அதுவும் நம்ம வந்து ராஜா சார் ஒரு டைலாக் கொடுத்தா அது கூட ஒரு 4-5 டைலாக் போட்டு கலக்கியிருக்காங்க இவங்கெல்லாம். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி.